வணக்கம். இப்ப கோடாங்கிப்பட்டி விவசாயி நான் சுரேஷ். ஸோ இந்த ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கருக்கு மேல விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குன்னு எந்த ஒரு ரோடு வசதி எதுவுமே கிடையாது எங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்த பாதை இந்த இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க பாதைய தான் வந்துட்டு பல நூற்றாண்டுகளாக விவசாயிகள் நாங்க பயன்படுத்தி வந்தோம். ஆத்துல தண்ணி வரப்ப போக முடியாம 2 நாள் 3 நாளைக்கு போகவே முடியாம எங்க விவசாய பொருள்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு, இந்த ஏரியாவுல அப்படின்னு தண்ணி வத்தின பிறகு எங்களால போக முடியும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை இருக்கப்ப, விவசாயி அனைவரும் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு ஒரு தரப்பாலம் அமைச்சோம். ஆனா இந்த பாலம் கேட்டு 2020 இருந்தே பலமுறை பெட்டிஷன் குடுத்து செஞ்சு எல்லா அதிகாரிகளையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். எந்த ஒரு எங்களுக்கு பயன் கிடைக்கவில்லை. அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதும் உருவாக்கவும், 10,000 பேருக்கு மேல வாழ்வாதாரம் வளரவும், விவசாய நிலத்தை மேலும் உருவாக்கவும், எங்களுக்கு நல்ல ஒரு பாலம் அமைத்தரும்படி மிக தாழ்மையுடன் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தி எந்த ஒரு பால வசதி இல்லாதனால, மழை காலங்களில் ஆடு, மாடு எதுவுமே போக முடியாது. கிட்டத்தட்ட வலையப்பட்டி முதல் இந்த சைடு அணக்காரப்பட்டி, இந்த பக்கம் போடி மெயின் ரோடு, இந்த சரௌண்டிங்ல எந்த ஒரு பாதையுமோ, பால வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இந்த ஒரு பாதையை நம்பி தான் இந்த ஏரியா விவசாயி பூரா இருக்கோம் நாங்க. இந்த தண்ணி வரும்போது கம்ப்ளீட்டா லாக் ஆயிரும் இந்த பாதை எங்களுக்கு. ஸோ எப்ப தண்ணி வத்துதோ அப்பதான் எங்களுக்கு போக மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர், ஒரு 10,000 ஏக்கர் நிலங்கள் முழுசா பாதிக்கப்படுது மழை காலங்கள்ல. இது ஒரு பெரிய பாலம் அமைச்சு கொடுத்தா எங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக வளர்ச்சி அடையும். விவசாயிகளும் வாழ முடியும், எங்கனால சிறப்பாக வாழ முடியும். சொல்லுங்க. எம் வைரமணி, கோடாங்கிவெட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி நான். எங்க கிராமத்து மக்களுக்கு விவசாயம் பண்றதுக்காக வேண்டி இந்த 3000 ஏக்கர் நிலம் விவசாயத்துக்கு பாதை எதுவும் இல்லாதனால விவசாயிகளா சேர்ந்து நாங்க வரி போட்டு இதுல பாலம், தற்காலிக பாலம் அமைச்சு விவசாய பொருள்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இது மழை காலங்கள்ல எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நாங்கள் 2019 இருந்து இந்த பாலத்துக்காக வேண்டி, பாதைக்காக வேண்டி நிறைய முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சிட்டிங் எம்எல்ஏ மற்ற அதிகாரிகள் ஆகிய அனைவரிடமும் மனு அளித்துள்ளோம். இதுவரை யாரும் அதற்கான பலன் எதுவும் வராத காரணத்தினால் நாங்கள் வரி போட்டு இந்த பாலத்தை அமைத்திருப்பதனால், இது மழை காலங்களில் பிரச்சனை வர்றதுனால எங்களுக்கு பெரிய பாலமாக, இது எந்த பிரச்சனையும் இல்லாம உயிர் சேதமோ பொருள் சேதமோ எது இல்லாத அளவுக்கு விவசாயிகளுக்கு, இந்த 3000 ஏக்கர் விவசாயிகள், அதாவது குறைந்தது சுமார் 300 விவசாயிகள் இருப்பார்கள், அவங்களோட குறைகளை தீர்த்து வைக்குமாறு பெரிய பாலம் கட்டித்தருமாறு மிக தாழ்மையுடன் 3 கிராம கோடாங்கிப்பட்டி, வளையப்பட்டி, மஞ்சநாயக்கம்பட்டி, ஒத்தவீடு ஆகிய 4 கிராமங்கள் விவசாய பொதுமக்கள் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.